அந்த டைம்ல அங்க போடும்போது நம்ம டிஸ்டன்ஸோட இருக்கோமா, இதுவும் தப்பான இதுல போயிடக்கூடாது. அது மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நான் இருக்கும்போது ரொம்ப ஒரு சிக் ஷாம்புவில் உள்ளது ஃபிளாக்ஸீட் புரோட்டீன் மற்றும் பிளாக் டீ. கூந்தலை ஆக்கிடும் 2x ஸ்ட்ராங்கர் மற்றும் ஷைனி பிளாக். சிக் ஸ்ட்ராங் அண்ட் பிளாக் ஷாம்பு கூந்தலுக்கான புரோட்டீன் தெரப்பி. ஒரு ஃபீமேல் என்ன பண்ணிருக்காங்க, பிரெஸ்ட்ல அவங்க டாட்டூ போடுறதுக்கோசம் வந்திருக்காங்க. அவங்கள வந்து வேற மாதிரியான வீடியோ எடுத்து அவங்கள பிளாக்மெயில் பண்ணி, அதே மாதிரி எங்க அப்பா வந்து ஒரு ஃபீமேலுக்கு போடுறாங்க அப்படின்னா பிரைவேட் பிளேஸ்ல எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் முன்னாடியே சொல்லிடுவேன் எனக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காது? அம்மாவும் சொல்லுவாங்க, உங்க அப்பா வந்து எந்த இடத்துல டாட்டூ போடும்போது நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க? டாட்டூ போட்டு பிடிக்காம அதை ரிமூவ் பண்றதுக்கும் வந்திருப்பாங்க. அந்த மாதிரி யாராவது வந்திருக்காங்களா? பிரெஸ்ட்டுக்கு அண்டர்ல ஒருத்தவங்க போட்டாங்க. பிரெஸ்ட்டுக்கு அண்டர்ல போட்டு ரிமூவ் பண்ணி விட்டீங்களா? அது ரிமூவ் பண்றது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் தானே? ஓகே. இருந்தாலும் அவங்க வந்து பிரேக்கப் ஆயிடுச்சே. டாட்டூ போட்டதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த டாட்டூக்கு மேலேயே அதை மறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டாட்டூ போடுவாங்க. அது அடிப்பட்டது மேலேயே திருப்பியும் பட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பெயின் தான் இருக்கு. ஸோ அதுக்கு மேல போட்டா அது அவங்களுக்கு பாதிப்பாகாது. பொண்ணு பார்க்கவும் நல்ல மெச்சூர்டான பொண்ணு மாதிரி தான் இருந்தாங்க. அவங்க கூட ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, நாங்க மேரேஜ் பண்ணிக்க போறோம், டாட்டூ போட்டாச்சு, ஃபுல் கிரவுடு வெளியே. பிரைவேட் ஸ்பாட்ல நீங்க வந்துட்டு டாட்டூ போட்டிருக்கீங்களா? MP Developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kunratur. For booking call 7825806806. தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட சென்னை சில்க்ஸ் ஆடைகளுடன். வணக்கம் மக்களே, இன்னைக்கு அவள் கிளிட்ஸ்ல யார பார்க்க போறோம்னா, யாருப்பா இந்த பொண்ணு, யாரோ ஒரு பொண்ணு டாட்டூ போடுதாமே, யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி நாங்க தேடி கண்டுபிடிச்ச இந்த பூவிலி பூஜாவை தான் பார்க்க வந்திருக்கோம். அவங்க கிட்ட போய் எப்படி டாட்டூ போடுறாங்க, எதுக்கு இந்த துறையை தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சோ எல்லா இடத்துலயுமே வந்துட்டு நிறைய இடங்களை பேசப்படுறது என்ன, யார் இந்த பொண்ணு, சோ ஒரு பொண்ணு டாட்டூ போடுதாமே, என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னா படிச்சுட்டு நம்ம டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், ஸோ நிறைய விஷயங்கள் தேர்ந்தெடுத்து அவங்களோட ஓன் டெசிஷன் எடுத்து போயிட்டு இருக்கிறாங்க. நீங்க ஏன் உங்க அப்பா செஞ்ச அதே தொழிலை செய்யணும்னு அதே லைன்ல வந்திருக்கீங்க? நான் எதுக்கோசம் அந்த லைன்ல வந்தேன் அப்படின்னா, நிறைய பாக்குறோம் நம்ம சோசியல் மீடியால, நியூஸ்ல, ஒரு சில இடத்துல என்ன பண்றாங்க, ஒரு மென்னு வந்து டாட்டூ போடுறாங்க ஒரு ஃபீமேலுக்கு. போடும்போது அவங்கள வந்து வேற மாதிரி போர்ட்ரேட் பண்ணி ஒரு வீடியோ எடுக்கிறது, அவங்கள வேற லுக்ல காட்டுறது, அந்த மாதிரிலாம் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நியூஸ்ல நீங்க கேட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியல, ஒரு ஃபீமேல் என்ன பண்ணிருக்காங்க, பிரெஸ்ட்ல அவங்க டாட்டூ போடுறதுக்கோசம் வந்திருக்காங்க. அவங்கள வந்து வேற மாதிரியான வீடியோ எடுத்து அவங்கள பிளாக்மெயில் பண்ணி அவங்கள ஹராஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ உமன் சேஃப்டிக்காக நான் வந்தேன். சோ இங்க இருக்க தமிழகத்துல எல்லா உலகத்தில் வாழும் அனைத்து பெண்களோட சேஃப்டிக்காக வந்து பூவிலி பூஜா டாட்டூ போட கத்து வந்திருக்காங்களா, இந்த துறைக்கு வந்திருக்காங்களா? அதே மாதிரி எங்க அப்பா வந்து ஒரு ஃபீமேலுக்கு போடுறாங்க அப்படின்னா பிரைவேட் பிளேஸ்ல எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் முன்னாடியே சொல்லிடுவேன் எனக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காது? ஏன்னா வந்து இப்போ நம்மளே ஒரு ஜென்ஸ் யாரா நம்மள டச் பண்ணாலே ஒரு மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். அது வந்துட்டு நார்மலா தொட்டு பார்த்தா நம்ம கூச்சப்படலாம். இது தொழில் வரும்போது எதுக்கு இருந்தாலும் எனக்கு அது தனிப்பட்ட இதா பிடிக்கல, எனக்கு பிடிக்கல. அதனால நான் வந்து இன்னும் எங்க அம்மாவும் சொல்லுவாங்க, உங்க அப்பா வந்து, ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு எனக்கும் அப்பாவுக்கும் இருக்கிறதும் ஒரு லவ் தானே. ஒரு வேற ஒருத்தவங்களுக்கு இது பண்ணும்போது வேற ஒருத்தவங்க எதுவும் சொல்லிடக்கூடாது எங்க அப்பாவை. அதனாலதான் இன்னும் நான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்ட்டு இறங்கியாச்சு. சரி, அப்பா வந்துட்டு இது நம்மளோட பொண்ணு அப்படிங்கறதுனால உங்களை திட்டாம இல்லம்மா இப்படி பண்ண அப்படி பண்ண சொன்னாலா, இல்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ட்ரீட் பண்ற மாதிரி ட்ரீட் பண்ணாரா? எல்லாரும் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரிதான் இன்னும் உரிமை எடுத்து நான் இப்படி பாரு. ஐயோ அப்பா, ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு போட மாட்டோம், ஃபர்ஸ்ட் டம்மி ஸ்கின்ல ட்ரை பண்ணுவோம், அதுக்கப்புறம் என்னோட
என்னோட கையில ஓனா நான் போட்டு அது ஃபீல் எப்படி இருக்கு, பெயின் எவ்வளோ பெயின் இருக்கு, நர்வ்ஸ்ல போட்டா எவ்வளோ பெயின் இருக்கும், ஃப்ளஷ் ஏரியாஸ்ல போட்டா எவ்வளோ பெயின் இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் செல்ஃபா ட்ரைன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அப்பா சித்தப்பா எல்லாரும் இருக்காங்க. எல்லாம் டெமோ பீஸ்லாம் லைன்ல வந்து நில்லு. ஆமா அந்த மாதிரி வர வச்சு ஆ, அவங்களுக்கு போடும். அப்பாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் போட்டேன். எனக்கு அப்படியே கையில அப்படியே உதிருது. ஐயோ ஏதாவது தப்பு கிப்பு பண்ணிட்டேன்னா திட்டுவோமே. ஏன்னா வேற ஒருத்தவங்களுக்கு போட்டா கூட நம்மளுக்கு தெரியாது. நம்ம அப்பா வச்சே அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே போட்டு இருந்தேன். இறக்குற உள்ள ரொம்ப இறக்குற போட்டு ஒரே அடிதான். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து இப்போ சூப்பரா போயிட்டு இருக்கு. ஓகே. சோ இப்போ கை போட்டு போட்டு வந்து பழகிடுச்சு. ஆமா. மொத்தம் எத்தனை பேருக்கு இது வரைக்கும் போட்டிருக்கீங்க? மோர் தென் 5,000 மேல இருக்கும். 5000 பேருக்கு ஏன்னா போட்டிருக்கீங்க. ஒரு பர்சனே வந்து 2 டேட்டூ அந்த மாதிரிலாம் போடுவாங்க இல்லையா? அதனால அளவே கிடையாது. நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். அப்போ கடைசி வரைக்கும் போட்டுட்டே இருப்பீங்க. போட்டுட்டே இத இருக்கலாம். தவிர்த்து வேற துறைக்கு போணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வரல. இருக்கு. ம். நான் வந்து அட்வொகேட் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஓகே. சரி ஒரு 3 இயர்ஸ் போட்டோம். ரெஸ்ட் எடுப்போம். ரொம்ப படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சா ரெஸ்ட், நானே எனக்கு ரெஸ்ட் குடுத்துட்டேன். படிப்புக்கு ரெஸ்ட் குடுத்துட்டீங்க. ஆமா. ஓகே. ஏன்னா எனக்கு படிப்புனா பிடிக்காது. லாஸ்ட் பெஞ்ச். சரி ஒரு 3 இயர்ஸ் போட்டோம் ம். அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. டாட்டூ போடும்போது வந்துட்டு சில பேர் வந்துட்டு போட்டது சூப்பரா இருக்கு அப்படி சொல்லுவாங்க. சில பேர் நல்லாவே இல்லப்பா என்ன டாட்டூ போட்டிருக்காங்கன்னு சொல்லி யாராவது வந்து உங்ககிட்ட அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பண்ணிருக்காங்களா? இப்ப நம்ம ஸ்கின்ல போடுறோம் அப்படின்னா ஒரு இது கூட தப்பாக கூடாதுன்னு அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா? அதே மாதிரிதான் அடுத்தவங்களுக்கு போடும் போதும் ஐயோ அவங்களுக்கு தப்பு பண்ணக்கூடாது, நம்ம ஜென்யூனா இருந்துக்கணும் அந்த இடத்துல சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து போடுவேன் நானு. ஓகே. அப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து நல்லா போட்டு பேர் வாங்கினதுதான் உண்டு. இன்னும் அந்த மாதிரி இல்ல, வரக்கூடாது. யாரும் வரல. ஆமா. ஓகே, ஓகே. அந்த மாதிரி வரக்கூடாது நான் ப்ரே பண்ணிக்கிறேன். சரி. நீங்க போட்ட டாட்டூல வந்துட்டு என்னால மறக்கவே முடியாது அப்படிங்கிற டாட்டூ ஏதாவது இருக்கா? இருக்கு. ஒருத்தவங்க வந்து ஒரு லேடி வந்திருந்தாங்க. ஆஹா. அவங்களுக்கு வந்து நான் டாட்டூ போட்டுட்டே இருக்கும்போது, அவங்களோட ஸ்டோரி எனக்கு சொல்ல ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தா அவங்க அழுவுறாங்க. "ஏன்டா அழுவுறாங்க?" அப்படின்னோனே அவங்க ஸ்டோரி அப்போ சொல்றாங்க. இந்த மாரி என் பையன் வந்து இல்ல இப்ப என் கூட. அவங்க பையன் நேம் தான் போட்டுட்டு இருந்தாங்க. என் பையன் இல்ல. ஒரு இது அந்த குட்டை இருக்கும் இல்லையா? அந்த ஸ்விம்மிங்லாம் பண்ணுவாங்கல்ல பசங்க, அங்க போய் விளையாடிருக்காங்க. அந்த தண்ணீல விழுந்து இறந்துட்டு இருக்காங்க. ம்ஹ்ம். அதனால அந்த பையனோட பேர போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுவ. எனக்குமே சென்டிமெண்ட் ஆயிடுச்சு. ஐயோ! ஏன்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்க இல்லையா? அந்த குழந்தைய பெத்து, எடுத்து, வளர்த்து. அத கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஐயோ! அப்படின்ட்டு ஒரு சென்டிமெண்ட் ஆயிடுச்சு அந்த இடமே. சூப்பர். சரி. ஃபர்ஸ்ட் டாட்டூ யாருக்கு போட்டீங்க? ஃபர்ஸ்ட் வந்து அப்பாக்கு தான் போட்டேன். ஓகே. கிளையண்ட்ன்றது வந்து ஒரு மென்னுக்கு போட்டேன். எம்ன்னு ஒரு இனிஷியல் போட்டேன். அதுதான் நான் ஃபர்ஸ்ட் சேலரி வாங்குனேன். ₹300 வாங்குனேன் அப்ப ஓகே. போட்டு. ஓகே. அப்போ ரொம்ப பெருமையா இருந்துச்சு. சரி. ஃபர்ஸ்ட் போட்ட டாட்டூ வந்து 300. ம். அதிகமான காசு நான் போட்ட டாட்டூலயே அதிகமான காசு இந்த டாட்டூக்கு வாங்கியிருக்கேன்னா எதுக்கு வாங்கியிருக்கீங்க? ஒரு இது ஃபீனிக்ஸ் பேர்டு போட்டோம். பேக் நெக்ல ஃபுல்லா ஒரு அரவுண்ட் ஒரு 14,000 வந்துச்சு. அது வந்து வாங்கி அப்பா கிட்டே குடுத்துட்டேன் நானு. ஓகே. எப்படியும் அப்பா திருப்பி நம்மளுக்கு தான் குடுக்க போறாரு. ஆமா. ட்ரெஸ் அந்த மாதிரி வாங்கி செலவு பண்ணிக்க வேண்டியது. ஓ! ஓகே ஃபைன். ஆஷ் வச்சு அதாவது வந்துட்டு இறந்து போனவங்கள எரிச்சு அந்த சாம்பல் வச்சு டாட்டூ போட்டுட்டு இருந்தாங்க. அது பேன் பண்ணிட்டாங்க. சோ அந்த மாரி யாராவது போட சொல்லி வராங்களா? வருவாங்க. ஏன்னா வந்து எங்க அம்மாவோட ஞாபகம் எனக்கு இருக்கணும். எங்க அம்மா என் கூட இருக்கிற மாரி ஃபீல் இருக்கணும். நீங்க போடுவீங்களா? அப்படிலாம் கேட்பாங்க. இப்போ அந்த இது பேன் பண்ணனால நம்ம போடுறது இல்ல. இதுக்கு முன்னாடி நம்ம போட்டுட்டு தான் இருந்தோம். இல்ல அது எப்படி போடுவீங்க? அந்த சாம்பல் எப்படி அதுல மிக்ஸ் ஏன்னா பண்ணுவீங்க? இப்போ வந்து நம்ம இங்க் தயார் பண்றதே வந்து ஒரு சார்கோல் அந்த மாரி கன்டென்ட் தான் இருக்கு. ஸோ இதுவும் நம்ம மிக்ஸ் பண்றதுனால நோ இஷ்யூ. அதனால நம்ம எப்பவுமே போல மிக்ஸ் பண்ணி போட்டுப்போம். ஓ! இங்க்கோட கலந்து. அப்புறம் இந்த பிளட் எல்லாம் கொண்டு வந்து வேற குடுப்பாங்க. இந்த பிளட்ட கலந்து போடுங்க. அந்த மாரி எல்லாம் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? பிளட் கலந்து கிடையாது. அது வந்து பிளட் ஆர்ட் பண்ணலாம் நம்ம. ஓகே. இப்போ உங்க போர்ட்ரேட் உங்க ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னா, ஆ. அவங்க பிளட் குடுத்து உங்களோட போர்ட்ரேட் நம்ம வரைஞ்சு குடுப்போம். அதுவும் பேன் தானே பண்ணியிருக்காங்க. அது பண்ணியிருக்காங்க. இப்ப ஆனாலும் அது போயிட்டு தான் இருக்கு. பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்னுமே. ஓகே, ஓகே. போயிட்டு தான் இருக்கு. போயிட்டு தான் இருக்கு. ஓகே ஃபைன். மறைமுகமா போது போதும் ஆமா. மக்களே. சோ அது ஒரு பக்கம் இருக்க. நெறைய பேர் வந்து நீங்க நெறைய இடங்கள்ல சொல்லியிருக்கீங்க. சில இடங்கள்ல வந்து டாட்டூ போடும்போது என்னால முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். கஷ்டப்பட்டு தான் போட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எந்த இடத்துல டாட்டூ போடும்போது நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க?
ஒரு மென் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இப்போ சில பேர் அக்செப்ட் பண்ணுவாங்க. செஸ்ல வந்து பரவாயில்லம்மா நீ ஒரு தங்கச்சி தான், ஒரு அக்கான்னு நினைச்சு தான் நாங்க போடுறோம். ஒரு சிலர் வந்து இல்ல எனக்கு வேணாம் நீங்க போடாதீங்க. மென் யாரா இருந்தா சொல்லுங்க. நான் மென் கிட்ட போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் அங்க அந்த டைம்ல அங்க போடும்போது நம்ம டிஸ்டன்ஸோட இருக்கோமா? அப்படின்ட்டு எல்லா இதுவும் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துல. ஐயோ! நம்ம எதுவும் தப்பான இதுல போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பாட்டு கரெக்ட்டான ஒர்க்கும் பார்க்கணும். அவங்க மேல இதுவும் இருக்கக்கூடாது. அந்த இதெல்லாம் பார்த்து அது மாரி ஒரு சிச்சுவேஷன்ல நான் இருக்கும்போது ரொம்ப ஒரு வேற உலகத்துல இருக்க மாரி இருக்கும். அந்த டைம் மட்டும் ஏன்டா அப்படின்னு அப்பதான் தோணுமே ஏன்டா பொண்ணா பொறந்தோம். இதே பையனா இருந்தா ஜாலியா போட்டுருக்கலாம் அப்படின்னு. ஜாலியா போட்டிருக்கலாம். ஓகே ஃபைன். அது அது ஒரு கஷ்டமான விஷயம் தான். பெண்கள பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம் பண்ணும்போது ஒரு ஆண் பக்கத்துல நெருங்கி போய் பண்ணும்போது, அவங்க ஏதாவது தப்பா நினைச்சுப்பாங்களா? என்ன நினைப்பாங்களோ? ஏது நினைப்பாங்களோ? அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் வரதெல்லாம் வந்து அது இயற்கையான விஷயம் தான். பெண்களே வந்துட்டு ஒரு பிரைவேட் பார்ட்ஸ்ல வந்துட்டு டாட்டூஸ் போட சொல்லியிருக்காங்க. சோ அத டாட்டூ போட்டு புடிக்காம அத ரிமூவ் பண்றதுக்கும் வந்திருப்பாங்க. அந்த மாரி யாராவது வந்திருக்காங்களா? இப்போ இப்போ வரையும் வந்து பிரெஸ்ட்டுக்கு அண்டர்ல ஒருத்தவங்க போட்டாங்க. நேம் அவங்களோட லவர் நேம் போட்டாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வந்தாங்க. ரிமூவ் பண்ணி விட்டாச்சு. பிரெஸ்ட்க்கு அண்டர்ல போட்டு ரிமூவ் பண்ணி விட்டீங்களா? ஆமா. அது ரிமூவ் பண்றது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் தானே? ஆமா, ஆமா. ஓகே. இருந்தாலும் அவங்க வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு. ஆ. எனக்கு பண்ணி குடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. ஓகே என்ன பண்றது அப்படின்னு. நாங்க வர கிளையண்ட்ஸ்க்குலாம் நாங்க சொல்லிடுவோம் முன்னாடியே. நீங்க வந்து மேரேஜ்க்கு அப்புறம் டாட்டூ போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ ஒரு சொல்லுவீங்களா? நான் சொல்லிடுவோம். லவ் பண்றேன் டாட்டூ போடுங்கன்னு சொல்றவங்களுக்குலாம் சொல்லுவீங்களா? ஓகே. ஏன்னா அவங்களோட லவ்வரோடயே வருவாங்க சில பேர்லாம். அப்ப நான் சொல்லிடுவேன் ஸ்ட்ரெயிட்டாவே. இந்த மாரி மேரிடா அப்படின்னுவேன். இல்ல நாங்க இப்பதான் லவ் பண்றோம் அப்படின்னா நாங்க சொல்லிடுவோம். இல்ல இப்போதைக்கு போடாதீங்க. ஏன்னா நெறைய கிளையண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? நெறைய பேர் போட்டு ரிமூவ் பண்ணி அதோட பெயின் அதிகம். நெறைய ப்ராசஸ் இருக்கு. அதனால நம்ம முன்னாடியே சொல்லிடுவோம். அவாய்ட் பண்றது நல்லது. அப்படின்னு சொல்லிடுவோம். சோ அவாய்ட் அப்படின்னு சொல்லி. இல்ல எனக்கு வேணும். நான் போட்டு அப்பதான் என் காதல நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து நம்ம போட்டுதான் ஆகணும். ஓகே. சோ சில பேர் வந்து பேர் போட்டுருவாங்க. டாட்டூ போட்டுருவாங்க. டாட்டூ போட்டதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த டாட்டூக்கு மேலயே அத மறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டாட்டூ போடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப ஐ மீன் கஷ்டமான ப்ராசஸ் தானே? இருக்கு. கவர் அப் அது. இப்போ வந்து ஒரு நேம் போட்டாங்க அப்படின்னா, அது மேல வந்து ஒரு ஃபெதரோ, இல்ல ஒரு ஃப்ளாரோ அந்த மாரி போடுறது வந்து கவர் அப் பேஸ்ல வந்துரும். அதனால இப்போ நம்ம ஒரு அடிபட்டிருக்குன்னு வைங்க. அது அடிபட்டது மேலயே திருப்பியும் பட்டா எப்படி இருக்கும்? அந்த மாரி பெயின் தான் சோ இருக்கும். அதுக்கு மேல போட்டா அது அவங்களுக்கு பாதிப்பாகாது. இப்போ டாட்டூ பொறுத்த அளவுல ஒரு இடத்துல போடுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நார்மல் ஸ்கின்ல இருந்து நம்ம டாட்டூ போடுறோம். அதுக்கப்புறம் கவர் அப் பண்றாங்க. அதுக்கப்புறம் பண்ணலாம். அதுக்கு மேல தான் பண்ணக்கூடாது. ஸ்கின் வந்து இதாயிடும். பீல் ஆயிடும் அப்படியே. அந்த ஓகே. இடத்துல ஓப்பன் ஆயிடும் ஸ்கின்னு. அதனால நம்ம வந்து சொல்லிடுவோம். இது பண்ண முடியாது. இது அவ்வளவுதான். இவ்வளவுதான் அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடும். ஓகே. இல்ல எனக்கு இதுக்கு மேல போடணும். போடுங்க அப்படி யாராவது ஃபோர்ஸ் பண்ணிருக்காங்களா உங்கள? அந்த மாரி இல்ல. யாரும் ஃபோர்ஸ் இல்ல, பண்ணல. இல்ல. ஏன் பூஜாவ யாருமே ஃபோர்ஸ் பண்ண மாட்றாங்க. யாரும் பண்ண எதுவும் மாட்றாங்க. கேட்க மாட்றாங்க. வந்து சண்டை போட மாட்றாங்க. சண்டைலாம் போடுவாங்க. ஆ. நெறைய சண்டைலாம் நடக்கும் இங்க. எப்படின்னா, ஒரு பொண்ணு வந்து 12th படிச்சிருச்சு போல. அடுத்தது அதான் 18+ ஆவப்போது. அந்த பொண்ணு நம்மளுக்கு தெரியாது. அவங்க 18+ஆ இல்ல மேரிடா கேட்க அன்மேரிடா. மாட்டீங்களா? இப்போ ஒரு சின்ன பசங்களே டாட்டூ போட வந்தா கேப்பீங்களா? அவங்களுக்கு உனக்கு எவ்வளவு வயசு? அந்த ஒரு மாதிரி. சிலர்லாம் நமக்கு பார்த்தா தெரியும். ஒரு சிலர் வந்து ரொம்ப பெருசா இருப்பாங்க. ஆனா அவங்க ஏஜ் கம்மியா தான் இருக்கும். அந்த பொண்ணு பார்க்கவும் நல்ல மெச்சூர்டான பொண்ணு மாரி தான் இருந்தாங்க. ஓகே நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டோம். அவங்க கூட ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. நாங்க மேரேஜ் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகே மேரேஜ் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு நம்ம வந்து ஓகே ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு டாட்டூ போட்டாச்சு. போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சாயந்தரம் ஒரு மத்தியானம் டைம் இருக்கும். அப்போ வந்து ஃபுல் கிரவுடு போடு. வெளிய என்னடா இது இவ்ளோ பேர் ஓகே இல்ல பொண்ணு வீட்டு சைடு இருந்து வந்தாங்களா? பையன் வீட்டு சைடு இருந்து வந்தாங்களா? பொண்ணு வீட்டு சைடுல பொண்ணு வீட்டு சைடு இருந்து தான் பொண்ணு வந்தாங்க. வீட்ல தான். நம்ம கிரவுட் நெறைய இருக்கே. பரவாயில்ல கஸ்டமர் வந்திருக்காங்க போல. ஓகே. ஐயோ நிறைய கஸ்டமர் இன்னைக்கு வேட்டை தான். இன்னைக்கு நெறைய கிளையண்ட் வந்திருக்காங்க. இன்னைக்கு வேட்டை தான் போல ஓகே. அப்படின்னு நினைச்சு அப்புறம் பார்த்தா போலீஸ் போட்டு ட்ரெஸ்லாம் போட்டு இருக்காங்க. ஐயையோ ஏதோ போலீஸே something. வந்துட்டாங்களா? ஆமா கூட வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சம்திங் வேற ஏதோ மாரி இருக்கே அப்படி சொல்லிட்டு போனோனே தான் அவங்க சொல்றாங்க, இந்த மாரி என் பொண்ணு ஓடி போயிடுச்சு காணோம். அதுக்கு முன்னாடி இங்க தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உங்களுக்கு தெரியுமா இங்க வந்தாங்க எனக்கு அப்படின்ட்டு. எப்படிங்க தெரியாம இருக்கும்? அனுப்பிச்சு
எனக்கு ஒரே ஷாக்கு. ஐயோ நம்மள அந்த பொண்ணு ஓடி போயின்னு எல்லாத்தையும் கொடுத்து கம்மல்லாம் கட்டி கொடுத்து போமானான்ட்டு. நான் கிடையாது, நான் டாட்டூ மட்டும் தானே போட்டேன், நீங்க தான் எல்லாரும் என்ன சுத்தி இதுல நின்னுக்கிட்டீங்க. ட்விஸ்ட் என்னன்னா அவங்க வந்து தேடிதான் வந்திருக்காங்க. ஆனா ஆமா. நான் டாட்டு வேற போட்டு விட்டேன். ஆமா, அதுக்கு வேற அவங்க அம்மா கேக்குறாங்க, உங்களை யார் போட சொன்னா? ஏங்க நான் வந்து அந்த பொண்ண வாமா என் கடைக்கு வா, நான் உனக்கு டாட்டூ போட்டு விடுறேன்னு நான் அவங்கள சொல்ல. அவங்களே தான் கேட்டாங்க, அந்த மாதிரி மேரேஜ் ஆக போகுது, எனக்கு டாட்டூ போட்டு விடுங்கன்னு சொல்லி கேட்டது அந்த பொண்ணு தான். நான் ஒன்னும் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணல, வாமா நான் போட்டு விடுறேன் அப்படின்ட்டு. அப்புறம் பேசி முடிச்சு அமுச்சு விட்டாச்சு. ஒரு 3 மந்த்துக்கு அப்புறம் திருப்பி அந்த பொண்ணு வருது. அவங்க அம்மா கூட தான் வந்தாங்க. எல்லாமே அவங்க ஃபேமிலி, அவங்க அப்பா எல்லாம் வந்தாங்க. வந்துட்டு இந்த டாட்டூவை ரிமூவ் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் இங்க உட்காந்துட்டு இருக்கேன், அந்த பொண்ணு அங்க உட்காந்துட்டு இருக்கு. நான் கேக்குறேன், அம்மா ஏமா நீ இந்த மாதிரி தேவையில்லாத வேலை பண்ற? எங்களை வந்தம்மா கேட்டாங்க உங்க அப்பா அம்மா வந்து, ஏமா இப்படி மாட்டி விடுறதுக்குன்னே இருக்கிறீங்களே நீங்களாம் அப்படி சொல்லிட்டு திட்டிட்டு, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கேக்குது, உங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி நடந்திருக்காக்கா? அந்த பொண்ணு கேட்க ஆரம்பிச்சிச்சு, என்னோட கதையை வேற கேட்க ஆரம்பிச்சிச்சு. ஓகே அப்படி இப்படி சொல்லி அதை முடிஞ்சிச்சு. ஓகே ஃபைன். நிறைய விஷயங்கள் நீங்க பாத்துட்டீங்க. இந்த ஃபீல்டுல வந்து நீங்க பார்க்காத விஷயங்கள் இல்ல. ஒரு 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 பெண்ணா இருக்கட்டும், ஒரு ஆணா இருக்கட்டும், அவங்களோட பிரைவேட் ஸ்பாட்ல நீங்க வந்துட்டு டாட்டூ போட்டிருக்கீங்களா? இல்ல நான் போட மாட்டேன். போடல. நான் போட்டது கிடையாது. ஏன்னா அதுக்கான அவங்க இருக்காங்க, மென்ஸ் இருக்காங்க. மென்னுக்கு ஹேண்டில் பண்றவங்க மென் பார்த்துப்பாங்க. நம்ம வந்து அதாவது மேலோட்ட பகுதி இருக்கு இல்லையா, கை, பேக் நெக்கு, அந்த மாதிரி எல்லாம் நம்ம போடலாம். ஓகே. அதனால அங்க மட்டும், மீதி பிரைவேட் பிளேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இங்க டைஸ்ல போடணும், அதாவது இப்போ ஷர்ட் அவங்க வீட்ல வந்து ஷர்ட் போட்டா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பிரைவேட் பிளேஸ் பக்கத்துல டைஸ்ல போடணும் அப்படி சொன்னாங்க. அதுக்கு நான் சொன்னேன், வெயிட் பண்ணுங்க, பிரைவேட் பிளேஸ் வந்து அப்பா தான் ஹேண்டில் பண்ணுவாங்க, அதனால வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெயிட் பண்ண சொல்லி அப்பாவை வர வச்சு அப்பா போட்டு அனுப்பிட்டாங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? ஏன் பூஜா நீ வேற ஏதாவது பண்ணலாம்ல, ஏன் இது பண்ற அப்படின்னு யாராவது கேட்டிருக்காங்களா? ஃபர்ஸ்ட் நான் படிச்சுட்டு இருக்க சொல்ல கலாய்ப்பாங்க, ஏய் டாட்டூ கடை தானே நீ, ஹே டாட்டூ இங்க வா அப்படின்னுவாங்க. என் பேரே என் காலேஜ்ல டாட்டூ தான் கூப்பிடுவாங்க. டாட்டூ இங்க வா அப்படிதான் கூப்பிடுவாங்க. அப்போ ஒரு மாதிரி இருக்கும், என்னடா அது நம்ம ஃப்ரெண்ட்ஸே இந்த மாதிரி கலாய்க்கிறாங்களே, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சூப்பர் வேற லெவல்ரி, நாங்க கூட எங்க வீட்டுல கூட இப்படி எல்லாம் விடல, உங்க வீட்டுல சூப்பரா ஓகே சப்போர்ட் பண்றாங்க, உனக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணு, நீ உன் ஒர்க்கை நல்லா பெஸ்ட் கொடு, இன்னும் இம்ப்ரூவ் பண்ணு, நிறைய கத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃபைன். ஸோ என்கரேஜ் பண்ணவங்களும் இருக்காங்க. இப்போ ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? இப்போ எங்க இதுல அரௌண்ட் அப்பா ஃபேமிலி, அம்மா ஃபேமிலில ஒரு சிலர்லாம் அக்செப்ட் தான். ஒரு சிலர்லாம் சொல்லதானே செய்வாங்க, உன் பொண்ணை இப்படி இதுல வச்சிருக்கியே அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்பா பெருசா கேர் பண்ணிக்க மாட்டாங்க. அவருக்கு தெரியும் என் பொண்ணு எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு, எங்க அப்பாவுக்கு தெரியும், அதனால பிரச்சனை கிடையாது. ஓகே ஃபைன். ஸோ நிறைய விஷயங்கள், நிறைய துறைகள்ல பெண்கள் வந்து ஷைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ டாட்டூ அப்படின்னு பார்க்கும்போது இப்ப பார்க்க கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த துறையும் நோக்கி போயிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு பின்னாடி டாட்டூ இந்த கலைக்குள்ள வரவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பா வரணும், ஃபீமேல் டாட்டூ ஆர்டிஸ்ட் வரணும். ஏன்னா நிறைய மென்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, நீங்க இன்ஸ்டாகிராம்ல பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு சில வீடியோவே பார்க்கும்போது பயப்படுறாங்க. இங்க வர கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து பயப்படுறாங்க, இங்க கேமரா இருக்கா, நீங்க வீடியோ எடுப்பீங்களா, தயவு செஞ்சு எடுக்காதீங்க, நாங்க எடுக்க மாட்டோம், நீங்க என்னை நம்பி நீங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு நான் எவ்வளவு பிரைவசி இருக்கணுமோ அவ்வளவு பிரைவசியோட தான் உங்களை இது பண்ணிட்டு அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ பயப்படுறாங்க அந்த வீடியோ எல்லாம் பார்த்து, எங்கடா நம்மளே அந்த மாதிரி எடுத்துட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அறியாமலே எடுத்துடுறாங்க போல இருக்க நிறைய பேரை வீடியோ. அதனால நிறைய ஃபீமேல் டாட்டூ ஆர்டிஸ்ட் வரணும், கண்டிப்பா வரணும். சோ உங்களது துறையில நீங்க வந்து இன்னும் மென்மேலும் வளர்ந்துகிட்டே போகணும், இந்த குட்டி கடை ரொம்ப பெருசாகணும். சோ உமன் டாட்டூ ஆர்டிஸ்ட் அப்படின்னு நீங்க வளர்ந்து வரணும். எங்களது சார்பாக வாழ்த்துக்கள் கூறிக்கொள்கிறோம். நன்றி. நன்றி. சிக் ஷாம்புவில் உள்ளது ஃபிளாக்ஸீட் புரோட்டீன் மற்றும் பிளாக் டீ. கூந்தலை ஆக்கிடும் 2x ஸ்ட்ராங்கர் மற்றும் ஷைனி பிளாக். சிக் ஸ்ட்ராங் அண்ட் பிளாக் ஷாம்பு கூந்தலுக்கான புரோட்டீன் தெரப்பி. MP Developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kunratur. For booking call 7825806806. தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட The Chennai Silks ஆடைகளுடன்